இப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு பெரிய ஒரு திறவுகோல் என்ன, ஒரு வாசல் என்ன அப்படின்னா, பாவங்களை அறிக்கை செய்து நம்ம என்ன செய்யணும், விட்டுவிடணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானன் பாருங்கள், யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். கூட்டமாக ஜனங்கள் வருகிறார்கள். அவன் ஜனங்களை பார்த்து சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா, விரியன் பாம்பு குட்டிகளே. ஜனங்களேன்னு கூட சொல்லலை. இன்னைக்கு ஜனங்களேன்னு சொன்னால் கூட ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, வர்றதுக்கு அவளை யோசிக்கிறாங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், ஜனங்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே, உங்களுக்கு பகை காட்டினவன் யார்? பாருங்கள், அப்படி சொல்ல அந்த பிரசங்கத்தை கேட்டுதான் யூதேயா தேசத்தார் அனைவரும், எருசலேம் நகரத்தார் யாவரும் என்ன செய்கிறார்களாம், மார்க் 1:5 அவனிடத்துக்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆமென். எப்படி ஞானஸ்நானம் பெற்றார்கள்? தங்கள் பாவங்களை சொல்லுங்க, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு, பாவங்களை அறிக்கையிட்டாங்க. ஐயோ, நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி அதை ஒத்துக்கொண்டு அதை அறிக்கை செய்து அதை விட்டுவிட்டு தன்னை மனம் திரும்பி தண்ணீரில் மூழ்கி என்ன செய்தார்கள், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அறிக்கையிடுவது ரொம்ப முக்கியம். அறிக்கையிட்டால் அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்ன, அதை விட்டுவிடும். அறிக்கையிட்டுட்டே அப்படின்னா என்ன அர்த்தம், விட்டுவிடவன். அதுதான் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறான். அறிக்கை செய்தாலே அடுத்து செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன, அதை விட்டு விடணும். மீண்டும் மீண்டும் செய்து விடக்கூடாது. விட்டு விடுகிறவனோ தேவனால் என்ன பண்ணுவான், இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். முதலாவது பாவ அறிக்கை, இரண்டாவது என்னது, சுவாச நம்பிக்கையின் அறிக்கை. நம்பிக்கை அறிக்கை. இப்போ தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட அனைவரும் தங்கள் நம்பிக்கையை அறிக்கையிட்டவர்கள் தான். வேதத்திலே ஒவ்வொரு பாத்திரமாக ஒவ்வொரு பக்தனையும் குறித்து பார்க்கும் பொழுதெல்லாம் தங்கள் நம்பிக்கையை அறிக்கையிட்டார்கள். ஆமென். தங்கள் நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும். எதற்காக இதை பார்த்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால், அன்றைக்கி உங்கள் விசுவாச வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு, நீங்கள் விரும்புகிற அளவுக்கு ஒன்றும் முன்னேற்றம் இல்லையே, ஒரு உயர்வு இல்லையே என்று ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தருக்கு கேட்கிறார், நீங்கள் உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிட்டீர்களா? எதை அறிக்கை செய்தீர்கள்? பிசாசு கொடுக்கிற வார்த்தைகளை நீங்கள் அறிக்கையிடுகிறீர்களா, இல்லை தேவன் கொடுக்கிற வார்த்தையை நீங்கள் அறிக்கையிடுகிறீர்களா? சூழ்நிலையை பார்த்த உடனே பாருங்க, பிசாசு அதை வாய்ப்பாக பயன்படுத்தி என்ன செய்கிறான், பயத்தை விதைக்கிறான், கவலைகளை விதைக்கிறான். அதை ஒருபோது என்ன செய்து விடாதீர்கள், வாயினாலே பேசி விடாதீர்கள், அறிக்கை செய்து விட்டுவிடாது. அல்லேலூயா. அறிக்கை செய்துடாதுங்க. ரொம்ப கவனமாக இருங்க. நான் சும்மா தானங்க பேசினேன், விளையாட்டுக்கு தானே சொன்னேன்னு நினைக்காதீங்க. ஆனால் ஏற்கனவே சொன்னது போல், எதை நீங்கள் சொல்கிறீங்களோ பரலோகமும் கவனிக்கிறது, பிசாசும் கவனித்து கொண்டிருக்கிறான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். நம்பிக்கையை அறிக்கையிடுங்கள். தங்கள் நம்பிக்கையை அறிக்கையிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஏராளமான பேர். நாங்கள் சாராளை குறித்த வேதத்தில் பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே என்று எண்ணி அவர் கற்பந்தரிக்க என்ன செய்தாலும் பலனடைந்தார். எபிரேயர் 11:11. எபிரேயர் 11:11. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்தும் வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றார். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணினார், அதை நம்பினார், அதை அறிக்கை செய்தார். அன்பானவர்களே, பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள் 2 பேருக்கும் பேரை மாற்றினார். சாரா என்கிற பேரை எப்படி மாற்றினாரு, சாராள் மாற்றினார். ஆபிராம் இருக்கிற அந்த பேரை எப்படி மாற்றினாரு, ஆபிரகாம். அநேக ஜனங்களுக்கு தகப்பன் என்று குறிக்கும்படியாக ஆபிரகாம் என்று பெயர் மாற்றினார். அநேக ஜாதிகளுக்கு தாய் என்று உணர்த்தும்படியாக சாரா என்கிற பேரை சாரான்னு மாற்றினார். இப்போ ஒவ்வொரு நேரமும் கூப்பிடும் போதெல்லாம் ஆபிரகாம் என்று கூப்பிடும் பொழுதெல்லாம் அநேக ஜனங்களுக்கு தகப்பனே அவன் கூப்பிட்டுருப்பான். ஆபிரகாம் சாரா
அநேக ஜாதிகளுக்கு தாயே. எல்லாம் பாருங்க, ஒரு நம்பிக்கையின் அறிக்கை. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவன் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலரடைந்து வயது சென்றவளாயிருந்து என்ன செய்தால் இந்த பிள்ளை பெறுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நமக்கு எந்த ஒரு ஆசீர்வாதையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எவ்வளோ வயசாயிடுச்சு, இன்னுமே ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா, இந்த நன்மை செய்வாரா, நான் எதிர்பார்த்ததை ஆண்டவர் எனக்கு கிடைக்க பண்ணுவாரா என்று ஒருவர் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? சாராளை போல நீங்கள் சொல்லணும், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணுங்கள், அதை நம்புங்கள், அதை என்ன செய்யுங்கள், அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அந்த எதிர்பார்க்கிற நன்மை என்ன செய்வார், பெற்றுக்கொள்ள செய்வார். சுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, சோதரம். ஆபிரகாம் அப்படித்தான் விசுவாசம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்திலே தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி சுவாசத்தில் வல்லவனானார். தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார் அப்படின்னா அதை எப்படியாயின்னு என்ன பண்ணி விடுவார், அதை நிறைவேற்றுவார். தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டா அதை நிறைவேற்றிடுவார். ஆமென், ஆமென். எழுத்தின்படியே விசுவாசிங்க. ஏதோ நம்ம சும்மா ஒரு செய்தி கேட்டுட்டு போயிடுவதனால அல்ல, இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் நான் பெற்று அனுபவிக்கணும். ஆமென். அனுதின வாழ்க்கையில இதை பெற்று அனுபவிக்க வேண்டும். ஆபிரகாம் பாருங்கள், அவன் முழு நிச்சயமாய் நம்பினான். ஒரு பாருங்க, நம்பினான் போல நிச்சயமாய் நம்பினான் மாத்திரம் போல, எப்படி நம்பினானா முழு நிச்சயமாய் நம்பி தேவனை என்ன செய்தான், மையப்படுத்தினான். விசுவாசத்தை வல்லவனான். அதே போல எதை நம்பி அறிக்கையிட்டானோ அதை அப்படியே பெற்றுக்கொண்டான். ஈசாக்கை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். அநேக காத்து தவித்துக் கொண்டிருப்போம். ஐயோ இது கிடைச்சிடாதா, நன்மை எனக்கு கிடைத்து விடாதா என்கிற ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு நமக்குள்ள இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆபிரகாமை போல என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். என் தேவன் வாக்குத்தத்தத்தில் எப்படி இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்து என்ன செய்யணும், ஆபிரகாமை போல சாராளை போல பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. ஈசாக்கு கிடைத்தாயிற்று. இப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து பேசுகிறார். உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை மோரியா தேசத்திற்கு அழைத்து கொண்டு போய் நான் குறிக்கும் மலைகள் ஒன்றிலே அவனை தகன பலியாக பலிகள் என்று சொல்கிறார். ரொம்ப இது டெஸ்ட், இது பரீட்சை. பரீட்சை எப்பவுமே கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஆமாம், பயங்கரமாக தான் இருக்கும் பரீட்சை. ஆனால் அவன் பாருங்க கொஞ்சம் கூட பயப்பட அசரவே இல்லை. நீ சொல்லிட்டாரு. அவன் மறுநாள் பாருங்க ஆபிரகாம் அதிகாலையிலே எழுப்புகிறார். ஆதியாகமம் 22:3 நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் எப்பொழுது எழுப்புகிறார், அதிகாலமே. அன்னைக்கு பார்த்து பாருங்க ரொம்ப தூக்கமெல்லாம் அவனுக்கு வரவே இல்லை. சில பேருக்கு பாருங்க தூக்கம் வந்துடும். பரிசு நாளைக்கு பரிசுன்னா நினைச்சிருவாங்க, விழுந்து விழுந்து தூங்குவாங்க. விழுந்து விழுந்து படிக்கிறவங்க ஒரு கூட்டம் இருக்கும். சிலர் விழுந்து விழுந்து தூங்குவாங்க. கையில் புக்கை வச்சுக்கிட்டே தூங்கி விடுவாங்க. அலாரம் வச்சுக்கிட்டே என்ன செய்வாங்க, அதை அமுக்கிட்டு என்ன செய்வாங்க, தூங்கி அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் அதிகாலமே எழுப்பி கழுதையின் மேலே சேனந்தி வேலைக்காரர் 2 பேரை கூட்டு போகிறான். தன் குமாரன் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஆதியாகமம் 22:3 அதை வாசிக்கிறோம். தேவன் எங்கே குறிச்சாரோ அங்கே போகிறான். ஆமென். சும்மா இஷ்டத்துக்கு போகல, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவன் எங்கே குறித்தாரோ அந்த இடத்துக்கு அவன் புறப்பட்டு போனான். ஆமென். எவ்வளவு ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை பாருங்க. காத்திருந்து கிட்டத்தட்ட 25 வருடம் காத்திருந்து பெற்ற மகன் போய் அவனை போய் தகனபலியாக பண்ணிக்கிட்டுன்றார். வேலைக்காரன் வரை கூட்டிட்டு ஈசாக்கு போய் தகனபலிக்கான கத்தியும் கட்டைகளை பிளந்து கொண்டு போகிறான். பாருங்க, அப்போ கேட்குறான் பாருங்க ஈசாக்கு. ஸ்தோத்திரம். 5ஆவது வருஷத்தில் நீங்கள் பார்ப்பீர்களா? இல்லை 7ஆவது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றார். அதற்கு அவர்,
என் மகனே. பாருங்க, தகப்பன் மகன் உறவு எப்படி பாருங்க. தகப்பனேங்கிறான், அவன் டேடிங்கிறான், யாரு மகனே. ரொம்ப அப்படிங்க பாசம் அப்படிங்க பொங்கி வழிகிறது. இதோ இருக்கிறேன். அப்பொழுது இதோ அவன் இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவர், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? பார்த்தீங்களா எப்படி இந்த கேள்வி வந்து அப்படி உள்ள கட்டி நொறுக்கி இருக்கும். ஈசாக்கு கேட்குறான், கட்டை வச்சிருக்கீங்க, நெருப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே பாருங்க. என்ன அப்பா மறந்துட்டாரா? ஆட்டுக்குட்டியை மறந்துட்டாரு போல இருக்கு. சில பேர் என்ன செஞ்சிருவாங்க, மறந்துடுவாங்க. அது போல மறந்துட்டீங்க போல சொல்லிட்டு, நீங்க ஆட்டுக்குட்டி எங்கப்பா, ஆட்டுக்குட்டி எங்க? கட்டை வச்சிருக்கீங்க, நெருப்பு வச்சிருக்கீங்க, கத்தி வச்சிருக்கீங்க, எங்க ஆட்டுக்குட்டி? அதுக்கு என்ன பதில் சொல்றான் பாருங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, சொல்லும் போதே பாருங்க, என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போனார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்ம சொல்லணும், எந்த ஒரு தேவை, எந்த ஒரு காரியம் இருந்தாலும் என் தேவையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். என் பிரச்சனையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்க அதை சொல்றீங்களா? அதை அறிக்கை செய்கிறீங்களா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பார்த்து கொண்டாரா? பார்த்து கொண்டார். ஆமென். பாருங்க, அது மாத்திரமல்ல, இந்த வேலைக்காரரை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அங்கே போகிறாங்க. அவன் என்ன நம்பிக்கை அறிக்கையிடுகிறான் பாருங்கள். 5வது வசனத்தில், ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, இங்கே கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். வருவேன்னு சொல்லணும். ஆனால் இது கிராமர் மிஸ்டேக் கிடையாது. இதுதான் நம்பிக்கையின் அறிக்கை. ஆமென். இப்படியா அப்படி தப்பா சொல்றாரு ஆபிரகாம் அப்படி நினைக்கக்கூடாது. ஆபிரகாம் நம்பிக்கையை அவர் அறிக்கையிடுகிறார். திரும்பி வருவோம், தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு நாங்கள் திரும்பி வருவோம் என்று வேலைக்காரத்தை சொல்றாங்க. நம்பிக்கை அறிக்கையிடுகிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, எதை அறிக்கையிட்டார்களோ அதை என்ன செய்தார்கள்? அப்படியே பெற்றுக்கொண்டார். ஆமென். இங்கே ஆல்ரெடி ஏற்கனவே என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? கொம்புகளில் அந்த முட்புதரில் சிக்கி இருந்த ஒரு ஆட்டை அங்கே காட்டுக்கட்டாமல் என்ன பண்ணி வச்சிருந்தாரு? ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். உங்களுக்காக ஆசீர்வாதங்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. உங்களுக்காக ஆட்டுக்கடா ஆயத்தமாக்கி விட்டது. உங்களுக்கான நன்மை ஆயத்தமாகிவிட்டது. இனிமே ஆயத்தம் பண்ண போறாருல்ல. இவன் புறப்பட்டு வர்றதுக்கு முன்பதாகவே அந்த ஆட்டுக்கடை என்ன பண்ணிட்டாரு? அங்க சிக்கப் பண்ணி அங்கே ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுக்கான நன்மை, உங்களுக்கான ஆசீர்வாதம், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது கர்த்தராலே. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அதை பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா விசுவாசத்தை பேசணும், உங்கள் நம்பிக்கையை பேச வேண்டும், அறிக்கையிட வேண்டும். நீங்கள் திரும்பி வருவோம் என்று சொன்னது போல, கர்த்தர் எனக்கென்று ஆயத்தம் பண்ணியதை நான் பெற்றுக்கொள்ளுவேன். ஆமென். இதை நம்ம என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். கர்த்தரின் தேவைகளை பார்த்து கொள்வார். எவ்வளோ பெரிய தேவையானாலும் சரி. இங்கே உங்களுக்கு அந்த தேவை உங்களுக்கு பெருசாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் பார்க்க என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பார்வையில் ரொம்ப லேசு. இந்த விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு இவ்வளோ பெருசாக இருக்கு. இந்த மலை எப்படி தாண்ட போகுது, இந்த பருவம் எப்படி என்னை விட்டு அகலப் போகிறது என்று ஒருவர் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் பார்வையில் என்னதுதான்? ரொம்ப லேசு, தூசி போடலாம். அப்போ விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. உங்கள் நம்பிக்கை என்ன பண்ணுங்க? ஆயத்தம் சொல்லுங்க, அறிக்கையிடுங்கள், அறிக்கையிடுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் தேவையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். என் தேவையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் யெகோவா ஈரே. பாருங்கள், ஒரு முறை மோசே 12 கோத்திர தலைவர்களையும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை பார்க்கும்படி அனுப்புகிறார். 12 பேர் அனுப்புகிறார். எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. 12 பேரும் பாருங்க ஒன்று போல தான் சுற்றி பார்க்குறாங்க. எனக்கு அன்பானவர்களே, 10 பேர் செய்து கொண்டு வருகிறாங்க துர்ச்செய்தி. இந்த துர்ச்செய்தியை கேட்டு ஜனங்கள் பூரா பாருங்க ராமனு சாடுகிறாங்க. ஆல் நைட் வீப்பிங், ஆல் நைட் கிரையிங், அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எப்போ ராமனு அழுக முடியுமா? இப்போ கிராமங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு டெத் அப்படின்னா
ஒரு ரெக்கார்டு உள்ள போட்டு விட்டுருவாங்க. அது அது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டது. அது நாமளும் என்ன செய்து கொண்டிருக்கோம், அது மோர்னிங் கிரைங் அப்படி பண்ணிக்கொண்டே இருக்கும். ஏன்னா ராமனும் அழ முடியாது. ஆனால் இந்த 10 பேர் கொண்டு வந்த செய்தியினாலே இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணினாங்களா, ராமனும் அழுகிறாங்க. ஆனால் 2 பேர் நம்பிக்கை அறிக்கையிட்டார்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின் மேல் உள்ள நம்பிக்கை விசுவாசத்தை அறிக்கையிட்டார்கள். என்னாகும் 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். என்னாகும் ஆமென். இந்த வாக்கியத்தில் நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் அறிக்கையிடணும் உங்கள் ஜெபத்தில். காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் அதை எளிதாக என்ன கொள்வோம், ஜெயித்து கொள்ளலாம். எனக்கு சொல்லுவோம், உங்கள் பிரச்சனையப்பா, உங்கள் பிரச்சனை அவ்வளோ பெருசாக இருக்கா? இல்லை, நான் உடனே போய் அதை என்ன பண்ணுவேன், ஜெயித்துக் கொள்ளுவேன். எளிதில் நான் ஜெயித்துக் கொள்ளுவேன். உங்கள் விசுவாசம் அந்த நம்பிக்கை அறிக்கையிடுங்க. இல்லைங்க, அது அப்படி ஒன்று நடக்கிற மாதிரி தெரியுதோ தெரியலையோ, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது, நான் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவேன். எளிதாய் போய் என்ன செய்வேன், நான் ஜெயித்துக் கொள்ளுவேன். உடனே, 2வது எளிதாக. இதெல்லாம் இந்த வார்த்தைகளெல்லாம் ரொம்ப அப்படி நீங்கள் மனசில் இருத்தில் பதிச்சு வச்சு அதை பேசுங்க. உடனே நான் என்னை ஜெயித்துக் கொள்ளுவேன். எளிதிலே நான் என்ன செய்து கொள்ளுவேன், ஜெயித்துக் கொள்ளுவேன். ஸ்தோத்திரம். அப்படியே அவர் என்ன பண்ணினார்கள், ஜெயித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் உங்களுக்குள்ள என்ன ஆவி இருந்துச்சு அப்படின்னா, விசுவாசத்தின் ஆவி. காலேபுக்குள்ளேயும் அருமையானவர்களே யோசுவாக்குள்ளே இருந்தது என்ன ஆவி, விசுவாசத்தின் ஆவி. இதான் ஆண்டு சொல்றாரு, இவர்கள் வேற ஆவி உடையவராக இருக்கிறபடினாலே. வேற ஆவினா என்ன ஆவி, விசுவாசத்தின் ஆவி. விசுவாசத்தின் ஆவியை உடையவராக இருந்து விசுவாசத்தை நம்ம நம்பிக்கை என்ன செய்யணும், பேச வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். பேசுறது அதுதான் அறிக்கை. துன்ப நேரத்தில் நம்ம என்ன பேசுகிறோம், காண்கின்றவைகளை பேசுகிறோமா, கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை பேசுகிறோமா, அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை பேசுகிறோமா? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. இந்த உலகத்தில் பாருங்க, உலகத்தில் கர்த்தர் அறியாதவங்களுக்கு பிரச்சனை, கர்த்தர் அறிஞ்சவங்களுக்கு என்ன இருக்கு. ஆனால் இவங்க ஜெயித்து கொள்றாங்க, அவங்க தோத்து போறாங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசி அறிக்கை செய்து அதை ஜெயித்துக் கொள்கிறாங்க. உடனே அதை அருமையானவர்களே சுதந்திரிக்கிறார்கள். எளிதிலே செய்து கொள்கிறார்கள், ஜெயித்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்பிக்கை அறிக்கையிடுவது ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். பாருங்கள், கோலியாத்தை, தாவீது கோலியாத்து குறித்து நம்ம பார்க்கிறோம். கோலியாத்து பாருங்கள், 40 நாட்களில் பாருங்கள் அவன் கொக்கரித்து கொண்டு இருக்கிறார். யாராவது ஒரு நபர் வரட்டும் என்று சொல்லி. ஆனால் சவுல் ராஜா, அப்பொழுது ராஜா வந்தவர் சவுல், அவரே நடுங்குகிறார். கோலியாத்தின் உயரத்தையும் அவருடைய ஜெய்சாண்டிக்கான அந்த உருவத்தையும் பார்த்து சவுல் ராஜா பயப்படுறாரு. ஆனால் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது என்கிற சிறுவன் தைரியமாக என்ன செய்கிறார், கோலியாத்தை எதிர்கொண்டு பேசுகிறார். நம்பிக்கையை அறிக்கையிட்டு பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு விசை சிங்கம் வந்தது, ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த பொழுது. இன்னொரு விசை கரடி வந்தது. சிங்கத்தை நான் என்ன செய்தேன், அடித்து கொன்று போட்டேன். வாயை கிழித்து அடித்து நான் கொன்று போட்டேன். கரடியை நான் கொன்று போட்டேன். அவைகளை போலத்தான் இவனும் இருப்பான். இந்த கோலியாத் அவன் இப்போ அந்த யாரோட ஒப்பிடுகிறான்னு பார்த்தீங்கன்னா, சிங்கத்தோட கரடியோட என்ன செய்யறான், கோலியாத்தை ஒப்பிடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சோத்திரம். அது மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிறான் நம்பிக்கை அடிக்கடி. இன்றைய தினம் கோலியத்தை பார்த்து சொல்கிறான், கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். 1 சாமுவேல் 17:46 அதை பார்க்கிறோம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். அது மாத்திரமல்ல, கீழே உள்ளதை பார்ப்போம். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று உலகத்தர் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு என்பதை அறிந்து கொள்வார்கள். ஆமென். கர்த்தர் கோலியாத்தை பார்த்து பேசுகிறார், உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அவன் சொல்லுறான், உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்குவேன். இயேசுடைய பாளையத்தின் பிணங்களை எல்லாம் இன்று தினம் என்ன செய்ய, ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும்
கொடுப்பேன் என்று சொல்லுங்கள். பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுகிறான். 47 வசனத்தில் வாசிங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் 47 ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. யுத்தம் யாருடையது? யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். ஒருவேளை உங்களுக்கு ஒரு சத்துருக்குள் யுத்தம் செய்ய எதிரிட்டு வந்து கொண்டிருக்கிறார்களா? பயப்படாதீங்க, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. கர்த்தர் உங்களை ரட்சிக்கணும், காப்பாற்றணும்னா பட்டயமும் ஈட்டியும் தேவையில்லை. சோத்திரம். அவர் பாருங்கள், உங்களை, அதாவது சத்துருக்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பா என்று விசுவாசத்தோடு அங்கே தாவீது சொல்வதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, அதே போல ஒரே ஒரு கூழாங்கல்லினால் இடப்பட்டான், கோலியாத்தை வீழ்த்தினான். 5 கூழாங்கல் வச்சிருக்கிறான், ஒரே ஒரு கூழாங்கல் பாருங்க தன் நெற்றியில் படும்படியாக அடிக்கிறான். உடனே அப்படி பாருங்க, அவன் குப்புற விழுந்து உடனே அவன் இருக்கிற பட்டயத்தையே எடுத்து அவன் தலையை செய்யலாம் வாங்குகிறான். எனக்கு அன்பானவர்களே, என்ன சொன்னானோ, எதை அறிக்கை செய்தான், அப்படியே என்ன செய்தான், பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. சோத்திரம். அது எல்லாரும் முறையாக பாடுகிறார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி முறையாக பாடுகிறார்கள். நம்பிக்கை, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மேலே உள்ள நம்பிக்கையை நாம் என்ன செய்யணும்? அறிக்கையிடும். அல்லேலூயா. பிசாசை பார்த்து பயந்து விடுகிற ஒரு கூட்டம் அல்ல நாம். ஆமென். சோத்திரம். நாம் யூதா கோத்திரத்து சிங்கத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமன்றம் எப்படி இருக்கிறார்கள்? சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். கோழைகள் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் கோழைகள் கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் உலகத்தில் எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க கிறிஸ்தவங்க ரொம்ப கோழைகள், ரொம்ப தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. சிங்கத்தை போல எப்படி இருக்கிறாங்களா? தைரியமாக இருக்கிறாங்க. ஆமென். அமைதியாக இருக்கிறதுனா அவங்க என்ன என்றாங்க? அவங்க கோழைகள் பாவம், கோழைகள் பாவம், கோழைகள் அல்ல, தைரியசாலிகள். அவர்கள் ஏன் திரும்ப தைரியசாலிகள்? கர்த்தருடைய வார்த்தையின் மேலே விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மேலே விசுவாசம் வைக்கிறவர்கள். அவர்கள் கோழைகள் கிடையாது, தைரியசாலிகள்.